யூஜி டிஆர்பி மேத்ஸ் அதாவது டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணி அடுத்து உள்ள நியமன தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்காக நான் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கான ஃபார்முலாவை இதில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் எம்சிக்யூஸ் எல்லாமே சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியலும் ஒரு 10,000 எம்சிக்யூஸையும் சால்வ் பண்ணி நம்மக்கிட்ட ஆன்லைன் மோடில் ஒரு பேட்ச் இருக்குது. ஆன்லைன் பேட்ச் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்ட் புக் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதில் பாருங்க, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு கார்டீசியன் ஃபார்ம்ல என்ன ஃபார்முலான்னு கொடுத்துருக்கேன். ரோஸ் ஈக்குவல் டு கார்டீசியன் ஃபார்ம்னா கர்வ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ல இருக்கும். 1 + y1 ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2 பை மாடுலஸ் ஆஃப் y2. மாடுலஸ் ஆஃப் y2 நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஒருவேளை நீங்கள் நெகட்டிவ்ல ஆன்சர் வந்தால் கூட பாசிட்டிவ்ல தான் எடுத்து எழுதணும். நீங்கள் வெறுமனே y2 அப்படின்னு கூட போட்டுக்கலாம். பட் ஆன்சர் நெகட்டிவ்ல வந்தாலும் பாசிட்டிவாக தான் எழுதணும். அதுக்காக தான் மாடுலஸ் ஆஃப் y2ன்னு போட்டிருக்கலாம். வெறுமனே y2ன்னு போட்டுக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நெகட்டிவ் ஆன்சர் வந்தாலும் ஆன்சரை பாசிட்டிவாக எடுத்துக்கணும். சரிதானா? சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயம் பாருங்கள்.